Hello students, welcome to our EVS class. Today we are going to learn about chapter 5. The chapter name is The World of Plants. Students, இப்போ நம்ம chapter 5 பார்க்க போகிறோம். The World of Plants. Plants பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸில் உள்ள பார்ட்ஸு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, அப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளான்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செடி. அது a plant has many parts. Each part is important for the plant. இந்த பிளான்ட்டில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸுமே பிளான்ட்டுக்கு முக்கியமானது தான். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட்டு. அதாவது இப்போ நம்ம ஒரு பிக்சர் பாருங்கள், ஒரு பிளான்ட்டோட பிக்சர் இருக்குது. அதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்தந்த ஒவ்வொரு பார்ட்ஸுமே என்னென்ன வேலை பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட்ஸ்னால் என்னது? வேர் அடியில் இருக்குது பாருங்கள். அந்த பிளான்ட்டோட அடியில் வேர் இருக்குது, அது பேர் தான் ரூட்ஸ் யூஸ்வலி க்ரோ அண்டர் தி கிரவுண்டு. தே ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில். அதாவது ரூட்ஸ் எப்போவுமே அந்த மண்ணுக்கு அடியில் தான் வளரும். க்ரோ அண்டர் த கிரவுண்டு. தே ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில். அதாவது மண்ணுக்கு அடியில் அந்த பிளான்ட் நல்ல மண்ணோட ஊன்றி இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது தான் அந்த ரூட்ஸோட வேலை. ஓகேவா? அப்புறம் செகண்ட் லீவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லீவ்ஸ்னால் என்னது? இலைகளோட வேலை என்னென்னா மேக்ஸ் ஃபுட் ஃபார் தி பிளான்ட்டுக்கு ஃபுட்டை தயார் பண்ணி கொடுக்குறது இந்த லீவ்ஸ் தான். அடுத்து தேர்ட் பார்ட்ஸ் என்னதுன்னா ஸ்டெம்முனா தண்டு, நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஸ்டெம்மு. சப்போர்ட்ஸ் த பிளான்ட். அதாவது பிளான்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டெம்மு தான். லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் க்ரோ ஃப்ரம் இட். அந்த ஸ்டெம்ஸில் இருந்து தான் லீவ்ஸ் வருது, ஃப்ளவர்ஸ் வருது, அண்ட் பிரான்ச்சஸ் கிளைகளும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பார்ட்ஸ் என்னதுன்னா ஃப்ளவர்ஸ்னால் பூக்கள். ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்டு. பூக்களில் இருந்து தான் பழங்கள் வருது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்னா ஃப்ரூட்னா பழம். ஃப்ரூட் ஹேஸ் சீட்ஸ் இன்சைட் இட். அதாவது ஃப்ரூட்ஸில் உள்ள விதைகள் இருக்கும். லாஸ்ட்டு சீடுனா என்ன? விதைகள். க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட். ஒரு சீடை தூக்கி போட்டோம்னா அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட், புது பிளான்ட் உருவாகிடும். இதுதான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட்டோட பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரூட்ஸ் பார்த்துருக்கோம். ரூட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பூமிக்கு அடியில் நம்ம அந்த மரத்தை ஸ்ட்ராங்காக நல்லா அப்படி க்ரிப்பாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. மண்ணோட அப்படி நல்லா ஃபேர்ம்லி அட்டாச்சாக இருக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு உதவி பண்ணுது. அப்புறம் லீவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபுட்டு தயார் பண்ணதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஸ்டெம் என்ன செய்யுதுன்னா, சப்போர்ட்டு டு த பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அப்புறம் இதிலேருந்து தான் லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, பிரான்ச்சஸ்லாம் வளருது. அப்புறம் ஃப்ளவர்ஸ் எப்படி இதாகுதுன்னா, ஃப்ளவர்ஸில் இருந்து தான் ப்ரொடியூஸ் ஃப்ரூட், பழங்கள் உருவாகுது. பழங்களில் ஃப்ரூட்டில் சீடு, விதைகள் உள்ள நிறையா இருக்கும். அப்புறம் இந்த சீட்லேருந்து நியூ பிளான்ட் உருவாகுது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸோட டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ட்ரீஸ், ஸ்ரப்பு, ஹெர்ப்ஸு, கிளைம்பர்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீஸ் மரங்கள். வெரி பிக், டால் அண்ட் ஸ்ட்ராங் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ட்ரீஸ். அதாவது பெரிய உயரமான நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பேர் தான் ட்ரீஸ்ன்னு சொல்லுதோம், மரங்கள்னு சொல்லுதோம். தே ஹாவ் எ திக் ப்ரௌன் அண்ட் உட்டி ஸ்டெம் கால்டு ட்ரங்க்கு. அதுக்கு ஒரு திக்கான, ரொம்ப தடிமனான ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய அந்த உட்டி ஸ்டெம்முக்கு பேர் தான் ட்ரங்க்குன்னு சொல்லுவோம், தண்டு பகுதின்னு சொல்லுவோம். தே ஹாவ் மெனி பிரான்ச்சஸ் தட் பியர் லீவ்ஸ். அந்த மரங்களில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் அந்த பிரான்ச்சஸில் லீவ்ஸ் இருக்கும். லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ரீஸ் ஹாவ் திக் அண்ட் ஸ்ட்ராங் ரூட்ஸ் டு ஹோல்டு தம் ஃபர்ம்லி டு த கிரவுண்டு. அதாவது ட்ரீஸ் திக்காக, ரொம்ப தடிமனாக, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, ரூட்ஸ் தான் அதை என்ன செய்யுது, நல்லா அந்த மண்ணில் உறுதியாக நல்லா பிடிச்சிக்கிட்டு அந்த மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த ரூட்ஸ் தான் ஹெல்ப்பாக இருக்குது. தே லிவ் ஃபார் மெனி இயர்ஸ். அந்த மரங்கள்லாம் என்ன செய்யும், ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியது.
இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னா மேங்கோ ட்ரீ, பேனியன் ட்ரீ, கோகோனட் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ. இது எல்லாமே ட்ரீஸுக்கு எக்ஸாம்பிள். மேங்கோ ட்ரீ பார்த்துருப்பீங்க, மாமரம். பேனியன் ட்ரீனா ஆலமரம். கோகோனட் ட்ரீனா தென்னை மரம். நீம் ட்ரீனா வேப்ப மரம். இந்த மரங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதோட ஸ்டெம்மில் எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ரௌனாக உட்டி ஸ்டெம்மாக இருக்கும். அதுக்கு அந்த பகுதிக்கு பேர் தான் என்னதுன்னா ட்ரங்க்குன்னு சொல்லணும். ட்ரங்க்குனா தண்டு பகுதின்னு சொல்லணும். அந்த நிறைய அதுலேருந்து தான் பிரான்ச்சஸ், அதுலேருந்து தான் பிரான்ச்சஸ் வருது. பிரான்ச்சஸில் தான் லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரீஸில் வந்து திக் அண்டு ஸ்ட்ராங் ரூட்ஸ் டு ஹோல்டு தெம் ஃபர்ம்லி டு த கிரவுண்டு. அதாவது அந்த ரூட்ஸ் நம்ம நல்ல அந்த ஸ்ட்ராங்காக உள்ள அவ்வளோ பெரிய மரம் வந்து அந்த வேர் தான் என்ன செய்யுது, அந்த பூமியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மாதிரி அது வந்து ஹெல்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி மரங்கள்லாம் ரொம்ப நாள் வாழக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ ட்ரீ, பேனியன் ட்ரீ, கோகோனட் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ரப்பு. ஸ்ரப்ஸ்னால் புதர் செடிகள்னு சொல்லுவோம், குட்டி குட்டியாக இருக்கக்கூடியது. ஸ்ரப்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் ட்ரீஸ். இந்த ஸ்ரப்பு வந்து அந்த மரங்களை பெரிய செடியை விட என்ன செய்யுது, இது ஸ்மாலாக தான் இருக்கும். தே ஹாவ் மெயின்லி தின் ப்ரௌன் அண்ட் வுட்டி ஸ்டெம்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தின்னுனா மெல்லிய ப்ரௌன் கலராக இருக்கும். அந்த வுட்டி ஸ்டெம்ஸ், அதோட ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மெல்லிசமாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். அண்ட் வுட்டி ஸ்டெம்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்டு புஷ்ஷஸ். இதுக்கு பேர் தான் புஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஸ்ரப்ஸ் லிவ் ஒன்லி ஃபார் எ ஃபியூ இயர்ஸ். இந்த மாதிரி ஸ்ரப்ஸ் வந்து எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்னா கொஞ்ச காலம்தான், ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் அதால் உயிர் வாழ முடியும். நம்ம ட்ரீஸில் பார்த்துருக்கோம். ட்ரீஸோட தண்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி சொல்லியிருக்கேன், திக்காக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும் அண்டு வுட்டி ஸ்டெம்மாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஸ்ரப்போட ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னு, ரொம்ப மெல்லீஸாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், வுட்டி ஸ்டெம்ஸு. இதுக்கு பேர் தான் புஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்ச காலம்தான், ஃபியூ இயர்ஸ் தான் உயிர் வாழக்கூடியது ஸ்ரப்ஸு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்னா ரோஸ் பிளான்ட்டு, சன்ஃப்ளவரு, ஹைபிஸ்கஸ். ரோஸ் செடி, சன்ஃப்ளவர் சூரியகாந்தி செடி, அப்புறம் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடி. இந்த மூணுமே இதுக்கு ஸ்ரப்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நம்ம அந்த செடியெலாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதோட தண்டு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இது இந்த செடிகள் வந்து கொஞ்ச காலம் தான் உயிர் வாழக்கூடியது ஸ்ரப்ஸு. நெக்ஸ்ட்டு ஹெர்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை செடிகள். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா கோரியாண்டர், மின்ட்டு, கிராஸ். கோரியாண்டர்னால் கொத்தமல்லி செடி இருக்குல்ல, கொத்தமல்லி இது. அப்புறம் மின்ட்டுனா புதினா செடி. அப்புறம் கிராஸ்னால் புல். இது எல்லாமே இந்த ஹெர்புக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது எல்லாமே மூலிகை தான், மருத்துவ குணமுடையது. இந்த மாதிரி இந்த ஹெர்ப்ஸு. Herbs are very small plants with thin green and soft stems. இந்த ஹெர்ப்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டியாக ஸ்மாலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொத்தமல்லி செடியெலாம் பார்த்துருப்பீங்கன்னா அது ரொம்ப என்ன செய்யும், குட்டியோண்டு தான் இருக்கும், தின்னாக இருக்கும், மெல்லிய க்ரீன் கலராக அண்டு சாஃப்ட் ஸ்டெம்ஸ். அதோட ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும், சாஃப்டாக, லேசாக ஒடிச்சாலே ஒடிஞ்சு போயிடும். தே ஹாவ் எ வெரி ஷார்ட் லைஃப் அண்ட் டை ஆஃப்டர் பியரிங் ஃப்ளவர்ஸ். அது வந்து என்னச்சு, அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான், கொஞ்ச நாளைக்கு தான் இது வந்து இருக்கும். தே லிவ் ஒன்லி ஃபார் 3 to 4 months. எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 3 to 4 months வரைக்கும் தான் இந்த செடிகள் வந்து உயிர் வாழக்கூடியது. அப்போது ஹெர்ப் வந்து என்னது, ஹெர்ப்னா என்னது, மருத்துவ செடி, மூலிகை செடிகள், ஸ்மால் பிளான்ட்டாக இருக்கும், தின்னாக இருக்கும், க்ரீன் அண்ட் சாஃப்ட் ஸ்டெம்ஸு. தே ஹாவ் எ வெரி ஷார்ட் லைஃப் அண்ட் டை ஆஃப்டர் பியரிங் ஃப்ளவர்ஸ். They live only for 3 to 4 months. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கோரியாண்டர், மின்ட்டு அண்ட் கிராஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸில் நெக்ஸ்ட்டு கிளைம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளைம்பர்ஸ்னால் ஏறு கொடி. கிளைம்பர்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் வித் வீக் ஸ்டெம்ஸ். They cannot stand straight. They climb to other plants, sticks or walls to grow. அதாவது கிளைம்பர்ஸ்னால் ஏறு கொடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோட தண்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்,
தே cannot stand straight. தனியாக அதால் நிற்க முடியாது. ஏதாவது ஒரு செடி மேலே சப்போர்ட் கொடுத்து தான் அதால் ஒரு வால்ஸ்லேயோ ஒரு செவர்லையோ அல்லது ஒரு ஒரு மரத்துலையோ எதுலேயோ அதில் படர்த்தி விட்டால் தான் அதால் வளர முடியும். இந்த மாதிரி செடிகளுக்கு பேர் தான் என்ன பேர்னா கிளைம்பர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதோம் அப்படின்னா பீ பிளான்ட், கிரேப் வைன், மணி பிளான்ட். பீ பிளான்ட்னா இந்த பீன்ஸ் செடிகள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுலையாவது நம்ம படர்த்தி விட்டால் தான் அது நல்லா படர்ந்துட்டுருக்கும். அடுத்து கிரேப்னா கிரேப்ஸ் செடி பார்த்துருப்பீங்க. கிரேப்ஸுமே ஒரு எதுலையாவது ஒரு நம்ம ஒரு பந்தல் மாரி போட்டு அதில் படர்த்தி போட்டிருப்பாங்க. மணி பிளான்ட்டும் நம்ம வந்து இப்படி எதுலையாவது ஒரு கொடி மாரி போட்டு அதில் படர்ந்து தான் நிற்கும் மணி பிளான்ட்டு. இது ஃபுல்லாமே இந்த மூணுமே கிளைம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்ரீப்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸில் நெக்ஸ்ட்டு க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்ஸ்னால் படர்கொடி. Creepers have weak stems and thin branches. They grow along the ground. They usually bear big fruit. அந்த க்ரீப்பர்ஸ் எப்படி இருக்குன்னா வீக் ஸ்டெம்ஸ், அதோட தண்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் தின் பிரான்ச்சஸ் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். தே க்ரோ அலாங் அண்டர் த கிரவுண்டில் தான் இது வந்து படர்ந்துருக்கும். தே யூஸ்வலி பியர் பிக் ஃப்ரூட். இது வந்து இதிலேருந்து பெரிய ஃப்ரூட் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அப்படின்னா கார்டு, பம்கின், வாட்டர்மிலான். கார்டுங்கும்போது சொரைக்காய், அப்புறம் பம்கின் பூசணிக்காய், வாட்டர்மிலான் இது எல்லாமே இந்த இது மூணுமே க்ரீப்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். லாஸ்ட்டாக ஃபுட் ஃபார் பிளான்ட்ஸ், அதாவது பிளான்ட்ஸோட ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். லீவ்ஸ் ஆஃப் க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் தி கிச்சன் ஆஃப் த பிளான்ட். They make food for the plant with the help of air, sunlight and water. The stem carries the prepared food from the leaves to all other parts of the plant. Food which is not used by the plant is stored in stems, leaves, fruit, flowers and seeds. அதாவது பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதாவே தயார் பண்ணிக்கிடும். அது எது மூலமாக அதோட ஃபுட்டை தயார் பண்ணுது அப்படின்னா லீவ்ஸ் மூலமாக தான் பிளான்ட்ஸு அதோட ஃபுட்டை தயார் பண்ணிக்கிடும். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் இது மூலமாக அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுது. அதாவது காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கும். அதை வந்து இந்த லீவ்ஸ் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கிடும். லீவ்ஸில் உள்ள அந்த துளைகள்னு சொல்லுவோம். துளைகள்னால் ஸ்டொமேட்டான்னு பேர். அது மூலமாக என்ன செய்யுது, அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கிடுது. அப்புறம் இந்த ரூட்ஸ் என்ன பண்ணுது, அந்த மண்ணுக்கு அடியில் நம்ம தண்ணி ஊற்றுதோம்ல, அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வேர் மூலமாக அந்த வாட்டர் எதுக்கெலாம் போகுது அப்படின்னா லீவ்ஸுக்கு ஸ்டெம் மூலமாக அனுப்புது. ஓகேவா. அப்புறம் நம்ம அந்த லீவ்ஸ் வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிடுது. அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் மூலமாக அந்த சன்லைட்டை என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணிக்கிடுது. அந்த லீவ்ஸில் வந்து எதுக்கு க்ரீன் கலராக இருக்குன்னா அதில் ஒரு பிக்மெண்ட் இருக்குது, குளோரோஃபில். அது பேர் கெமிக்கல். அந்த கெமிக்கலுக்கு பேர் என்னென்னா குளோரோஃபில். இப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு, அந்த வாட்டர் இது மூலமாக லைட்டு மூலமாக என்ன செய்யுது, குளுக்கோஸ் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் தான் அந்த பிளான்ட்டோட சாப்பாடு. அப்புறம் ஆக்சிஜனும் கிடைக்கிது. அந்த ஆக்சிஜன் என்ன செய்யுது, நம்மளுக்கு வெளியிடுது. அதான் பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியே கொடுக்கு. நம்ம சுவாசிக்கிறதுக்கும் அதிலேருந்து கிடைக்கிது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு பேர். இதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோனா லைட்டு, சிந்தசிஸ்னால் புட்டிங் டுகெதர். அதோட ஃபுட்டை லைட்டு மூலமாக என்ன செய்து தயார் பண்ணுது. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிட்டு. We will meet in our next class. Thank you students.